சாய்ரா. என் அன்பு செல்லமே, ஒன்றை இங்கு அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலர் இதை புரிந்து கொள்வது இல்லை. சிலர் புரிந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. காசு, பணம், உறவுகள், செல்வாக்கு, அந்தஸ்து, பேர், புகழ், இப்படி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒருவனிடம் இன்று பல கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனால் அதுவே நாளை அவனிடம் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கலாம். ஒருவனுக்கு ஒரு பைசாவுக்கு கூட அவன் இல்லாமல் இருக்கலாம். அதே நாளை அவன் பல கோடி ரூபாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். இன்று நிம்மதி இல்லாதவன் நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் இங்கு இருக்கும் அனைவரும் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? எல்லாமே நிரந்தரம் என்று நினைக்கிறீர்கள். மனிதனே நிரந்தரம் இல்லாத பொழுது நீ வைத்திருக்கும் காசும் பணமும் பேரும் புகழும் நிரந்தரமாக இருக்குமா? அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலுமே நான் தான் என்ற ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. எவனிடம் கர்வம் இருக்கிறதோ அங்கு தெய்வம் இருக்காது. பார்ப்பதற்கு அவன் செல்வாக்குடன் இருப்பது போல் இருக்கும். அவன் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் மட்டுமே தான், கர்மம் நல்ல கர்மத்தால் மட்டும்தான் அவன் அந்த வசதியான வாய்ப்பை வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் எப்பொழுது அவன் திமிரை விடுகிறானோ அப்பொழுது அங்கு தெய்வம் குடியிருக்கும். திமிரும் ஆணவமும் இருக்கும் இடத்தில் எந்த தெய்வமும் இருக்கவே இருக்காது. ஏன், நீ தினமும் பூஜை செய்யும் அந்த தெய்வம் கூட நெருங்காது. எல்லாரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் எதற்குமே சண்டை போட வேண்டாம். காலப்போக்கில் அனைத்தையும் புரிய வைப்பேன் நான். உன் வாழ்க்கையில் இப்பொழுது பல பிரச்சனைகள் இருக்கிறாய். நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் ஆனது உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும். நிரந்தரமே இல்லாத உலகம் என்று சொன்னேன். உன் பிரச்சனை ஒன்றும் இங்கு நிரந்தரம் கிடையாது. தலை போகும் அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் தவறான முடிவு எடுக்காமல் நீயாக இரு. அந்த பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றுவேன். எதுவுமே தவறான ஒரு எண்ணம் வரக்கூடாது. அது ஒரு முடிவும் அல்ல. அனைவரும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் ஒளிந்து இருக்கிறது. அது கண்டுபிடித்தாலே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். மனிதனாக பிறந்தால் காசு, பணம், பேர், புகழ் இதற்கெல்லாம் ஆசைப்படுபவன் தான் மனிதன். ஆனால் அதற்குள்ளேயே மூழ்கக்கூடாது. மூழ்கும் பொழுதுதான் அவனுக்கு ஆணவம் வருகிறது. அப்பொழுதுதான் அவனுக்கு திமிரு என்ற ஒன்று வருகிறது. இது இரண்டுமே தவறான ஒன்று. உன்னால் முடிந்தால் உதவி செய்யலாம். அதுவே உனக்கு மனசு இல்லாத பட்சத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நீயாக இருந்தால் மட்டுமே போதும். இது நான் எல்லோருக்கும் சொல்கிறேன். யாருமே எந்த ஒரு காரணத்திலும் எனக்கு இந்த பிரச்சனை மாறாதோ என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக மாறும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையானது மாறும். அதற்கு நானே பொறுப்பு. மாற்றி அமைப்பது என் கையில் இருக்கிறது. சந்தோஷப்படுவது உன் கையில் இருக்கிறது. நான் எவ்வளவுதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது. தங்கமே, அணு அணுவாக உன்னை நான் ரசித்து உன் வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். இது என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமாக இரு. கவலையை நினைக்காதே. நிம்மதியாக இருப்போம் என்ற நம்பிக்கையில் கடந்து வா. நாளை கூட உனக்கு நல்ல நாளாக அமையும். ஓம் சாய்ராம்.